தனுஷோட எடுத்துங்க. தனுஷோடைய கடைசி 3 படமும் ஓடல. இட்லி கடை பெருசா போல. அட்டர் ஃப்ளாப். அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து குபேராவும் பெருசா போல. ராயன் மட்டும் தான் சுமாரா போச்சு. அது ராயன் வந்து ரஹ்மானுடைய மியூசிக், சன் பிக்சர்ஸோடைய ப்ரமோஷன் போச்சு அந்த படம். அந்த படமே பெரிய பட்ஜெட் படம். ரஹ்மானுடைய சம்பளம் பெரிய பட்ஜெட் படம். அப்படி தொடர்ந்து தோல்வி படமா இருக்கிறப்ப இவருக்கு வந்து 65 கோடி ரூபாய் சம்பளம். 50 கோடி ரூபா வாங்கியிருந்தார் இட்லி கடைக்கு. இப்போ 65 கோடி ரூபா கேட்குறாரு. அப்படின்னா யார் கொடுப்பா? பெரிய ஃபைனான்சியர் மதுரை அன்புச்செழியன் வந்து அமரன் டைரக்டருடைய ராஜ்குமார் பெரியசாமி தனுஷ் காம்பினேஷன் ஒரு படம் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போயிட்டு இருக்கு. சம்பளம் வந்து 65 கோடி அப்படிங்கிற போகிறப்ப 65 கோடி இவருக்கு சம்பளம், ப்ரொடக்ஷன் காசு ஒரு 50 கோடி அந்த இந்தான்னு போய் அங்கே போய் பார்க்குறப்ப ஒரு 100 கோடி 110 கோடி வச்சிருக்கப்ப எப்படி அதை பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது. ஓடிடி வந்து சுத்தமாக க்ளோஸ். நீங்கள் நல்லா எவ்வளோ பெரிய படம் வந்தால் கூட நீங்கள் கொடுங்க, ஷேர் பேசிஸில் படம் போடுறேன், ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன், ஒன்ஸ் தான் நீ புக்கு போடுற மாதிரி ராயல்ட்டி வாங்கிட்டு பண்ணுறான். அப்புறம் தேட்டருக்கெல்லாம் பார்த்தா அதுவும் பெரிய பிரச்சனை. சேட்டலைட் சுத்தமாக பிஸ்னஸ் கிடையாது. தயாரிப்பு நிறுவனங்கள் க்ளோஸ் ஆகிட்டே போகுது. நடிகர் சம்பளம் ஏறிட்டே போகுது. இது எப்படி ஆரோக்கியமான சினிமாவாக இருக்கும்?